நம்மளோட வேலை போறதுக்கு நிறைய காரணம் இருந்திருக்கலாம். நம்மளுக்கு அந்த வேலை பிடிக்காம இருந்திருக்கலாம். இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வேலை போயிருந்திருக்கலாம். இல்ல ஃபேமிலி வந்து காரணம் இருந்திருக்கலாம். இப்படி பல்வேறு காரணங்கள் மூலியமா நம்மளோட வேலை வந்து போயிருக்கலாம். ஆனா ஒரு வேலை போறதுக்கு ஒரு பூனை காரணமா இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அது எப்படி அப்படிங்கறத நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸா பார்ப்போம். நிறைய பேருக்கு வந்து பெட் அனிமல் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக வீட்டிலேயே வளர்ப்போம். அது மாதிரி தான் சீனாவை சேர்ந்த ஒரு பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பூனை வந்து வளர்த்துருக்காங்க. ஒண்ணு இல்ல 9 பூனை வந்து வளர்த்துருக்காங்க. இப்போ அந்த பூனையால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களோட வேலையே போயிடுச்சு. அது என்ன அப்படின்னா, "உனக்கு கழுத்தளவு சோறு போட்டதுக்கு உனக்கு என்ன பண்ண முடியுமோ, அத வந்து எனக்கு பண்ணிட்ட" அப்படிங்கிற மாரி அந்த பயபுள்ள தான் இன்னைக்கு பெரிய வேலைய பார்த்துட்டு போயிட்டான். அது எப்படிங்க பூனையால வேலை போகும் அப்படின்னா, இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சோங்கிங் முனிசிபல் கவுன்சில் அப்படிங்கிற நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து 25 வயசு வந்து ஆகுது. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வேலை வந்து கஷ்டமா இருக்கு. அதனால வேற வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு வந்து ரிசைன் லெட்டர் குடுப்போம் இல்லையா? வேலை நிக்கிறதுக்காக. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, லேப்டாப்ல வந்து ஒரு லெட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப வந்து நம்ம வேலை விட்டு நிக்கிறோம் அப்படின்னா, கம்பெனிக்கு வந்து ரிசைன் லெட்டர் அனுப்பணும் இல்லையா? அதுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, லேப்டாப்ல லெட்டர் டைப் பண்ணி வச்சிருக்காங்க. அனுப்பலான்னு போகும்போது இவங்க தான் 9 பூனை வளர்க்குறாங்க இல்லையா? அது திரும்பி பார்க்கும்போது அந்த 9 பூனையும் வரிசையா நின்றுக்கும் போல. இப்ப இவங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு, சரி வேலை விட வேணாம், நம்மளும் கஷ்டப்படுவோம், அப்புறம் இந்த 9 பூனை நம்ம வளர்க்குறோம் இல்லையா, அதுக்கும் சாப்பாடுக்கு நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை சென்ட் பண்ணாம இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, டிராஃப்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. சரி இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நம்ம வேற வேலை தேடி கட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த லெட்டர் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராஃப்ட்ல வச்சிருக்காங்க. இப்போ அது பிரச்சனை கிடையாது. நீங்க பூனைலாம் நீங்க ஆட்டிடியூட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எப்படி இருக்கும்? நம்ம ஏதாவது ஒரு விஷயம் அதுக்கு வேணும் அப்படின்னா, நம்ம கால சுத்தி சுத்தி வரும். இப்ப நம்ம ஏதாவது படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம புத்தகத்து மேலயோ இப்ப லேப்டாப் ஏதாவது பார்த்துட்டு இருந்தோம்னா, அது மேல வந்து உட்காந்துக்கும். அதே மாதிரி தான் இந்த பூனை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அந்த பெண் வந்து ஆள் இல்லாத நேரத்துல லேப்டாப் மேல படுத்திருந்திருக்க போல. அது தெரியாம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த லெட்டர் அந்த கம்பெனிக்கு ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. இதனால இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து வேலையும் போயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வளர்க்குறாங்க இல்லையா பூனை, அதுக்கும் இப்ப சாப்பாடுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் ஒரு பூனை மூலியமா தன்னோட வேலையை இழந்திருக்காங்க அந்த பெண்.